பேரா மாநிலத்தில் பன்றிப் பண்ணைகளை நவீன முறைக்கு மாற்றும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. பன்றிப் பண்ணைகள் சுத்தமான முறையிலும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படியும் இயங்குவதை உறுதி செய்ய கடந்த 2016ஆம் ஆண்டு விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சின் ஒப்புதலோடு இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் கூறினார். 2020ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மற்றும் கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டம் போன்ற காரணங்களினால் அத்திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் அவை 2022ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்டதாக டத்தோ சிவனேசன் கூறினார். இந்த வருட இறுதிக்குள்ள ஏறக்குறைய ஒரு 70% பண்ணைகள் பேராக்கில் நவீனமாக்கப்படும். அந்த 30% அடுத்த வருடம் டிசம்பருக்குள்ள. மத்திய அரசாங்கம் அனைத்து பண்ணைகளும் 2030க்குள்ள நவீன பண்ணைகளாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர் வெளியாக்கியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பேரா மாநிலத்தில் சுமார் 125 பன்றிப் பண்ணைகள் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 82ஆக குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் மாநில அரசாங்கத்தின் கட்டாயத்தில் அவை மூடப்படவில்லை என்றும் மாறாக நோய் தாக்கம், நிதி சிக்கல் மற்றும் நவீன பண்ணை முறைக்கு மாற இயலாமை போன்ற காரணங்களினால் தாமாகவே செயல்பாட்டை நிறுத்தியதாக சிவனேசன் விளக்கினார். அந்த 30க்கும் மேற்பட்ட பண்ணைகள் மூடப்பட்டது. அது அரசாங்கத்தின் வற்புறுத்தலால் இல்லை. ஒன்று, அந்த ஏஎஸ்எஃப் எனப்படும் அந்த நோய் வந்தவொடனே பல பண்ணைகள் மூடப்பட்டது. அவங்களே சொந்தமாக மூடிட்டாங்க. இரண்டாவது மறுசீரமைப்பு செய்யும் பொழுது அவங்களுக்கு பெரிய நிதி தேவைப்பட்டுச்சு மாடர்ன் பிக் ஃபார்மாக மாற்றுறதுக்கு. நவீன பன்றிப் பண்ணையை அமைப்பதற்கான முதலீட்டு செலவு சுமார் 18 லட்சம் முதல் 10 கோடி ரிங்கிட் வரை செலவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே பேராக்கில் தற்போது 82 பண்ணைகளில் 28 பண்ணைகள் 100 விழுக்காடு நவீனமயமாக்கப்பட்டுள்ள நிலையில் 6 பண்ணைகள் 90 விழுக்காடு, 8 பண்ணைகள் 80 விழுக்காடு, 2 பண்ணைகள் 70 விழுக்காட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சிவனேசன் கூறினார். மேலும் பண்ணைகள் திட்ட அனுமதிக்காக விண்ணப்பித்து வரும் நிலையில் இன்னும் 13 பண்ணைகள் தங்களின் பணிகளை தொடங்காமல் இருப்பதாக அவர் விவரித்தார். இன்று பேரா ஆயர் குனிங்கில் உள்ள மேக்ஸ்மில் பன்றிப் பண்ணையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.